நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த தபசு காலங்களில் ஒரு பொருத்தனையோடு சிலுவையின் பாடுகளை தியானிக்கிறது மாத்திரம் போதாது, கேட்ட வசனத்தை இருதயத்திலே பதித்து அதன்படி நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. சிலுவையிலே தேவன் சம்பாதித்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள அது ஏதுவாக இருக்கும். சரி, இந்த நாளில் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தியானித்து கடந்து செல்வோம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான அந்த வேலைக்காக நன்றி அப்பா. அந்த சிலுவையின் செய்திகள், இந்த தபசு காலங்களில் அநேக செய்திகளை கேட்கிறோம். செய்திகள்லாம் அங்கே இருதயத்தில் பதியணும் ஆண்டவரே. அந்த நாட்களிலே நடந்த சம்பவங்களை நாங்கள் தியானித்து அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள அனுகிரகம் பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 74ஆம் வசனம். அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் சேவல்னாலே நம்ம நினைவுக்கு வருவது பேதுரு மறுதலித்த சம்பவம். ஆண்டவர் சில பேரை உணர்த்துவதற்கு, சில பேரை திருத்துவதற்கு சில மிருகங்கள், சில பறவைகள், சில பூச்சிகள், இதைத்தான் அவர் என்ன செய்வார், கட்டளையிடுவார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, எலியாவுக்கு காகத்தை கொண்டு போஷித்தார் என்று பார்க்கிறோம். சாரிபாத் என்ற ஊரில் உள்ள ஒரு விதவியை கொண்டு போஷித்தார் என்று பார்க்கிறோம். சில பேரை கொண்டு போஷிக்கிறார். பிலேயாமுக்கு பேசாத கழுதையுடைய வாயை திறந்து அந்த கழுதை பேசினது என்று நாம் பார்க்கிறோம். யோனாவை எடுத்துக்கோங்க, மீனை கொண்டு பயன்படுத்தினார். ஒரு பூச்சியை கொண்டு பயன்படுத்துறாரு. பூச்சின்னு என்ன செய்ய, ஒரு நாள் நைட்டில் இந்த செடியை அரிச்சு போடணும், சொன்னதை செஞ்சிருச்சு. ஒரு ஆமணக்கு செடிட்ட நீ என்ன பண்ணியோ தெரியல, ஒரு நாள் நைட்டில் நீ முளைச்சிருக்கணும். மறுநாள் பார்த்தா யோனாவுக்கு மேலே ஒரு அழகான ஆமணக்கு செடி. மீன், யோனாவை முழுங்கு, ஆனால் நீ சாப்பிடக்கூடாது, 3 நாள் பத்திரமா வச்சு நான் சொல்லும் போது கரையில் கக்கிடுறான். சரி ஆண்டவர், எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டி எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குதுங்க. ஆனால் நம்ம தான் கேட்கறது கிடையாது. ஏன், எதுக்கு? நிறைய பேர் ஆண்டவருக்கே ஆலோசனை இல்லை, ஆண்டவரே அதெல்லாம் முடியாதப்பா, பிறகு பார்ப்போம், வேற யாரையாவது பார்த்துக்குவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்போ எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குது. இங்க சேவலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சேவல் நான் சொல்ற நேரம் நீ கூவு. சரி ஆண்டவரே. அப்போ பாருங்க, அந்த டயத்துல சேவல் கூவுது. அவன் ஆண்டவரை 3 தடவை மறுதலிக்கிறான். சேவல் கூவுகிறது. அவன் அதை நினைவு கூர்ந்து மனங்கசந்து அழுது ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வாங்கினான் என்று பார்க்கிறான். சேவல் சொன்ன வேலையை செஞ்சது. நீங்களும் நானும் ஆண்டவர் சொல்கிற வேலையை செய்கிறோமா? ஆபிரகாமுக்கு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனோன்னா பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். எல்லாரும் கீழ்படுகிறாங்க. கீழ்படிஞ்சவங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை தான் பெற்றாங்க. நீங்கள் வேதத்தில் எந்த சம்பவத்தையும் பாருங்களேன், அங்கே கீழ்ப்படுதல் இருக்கும். சீசல்கிட்ட புல்வெளியில் 50 பேரை உட்கார வைங்கன்னு யாராவது கேட்டாங்களா? இருக்கிறதே இங்கே 5 அப்பம் 2 மீன், எல்லாரையும் உட்கார வைக்கிறீரு. ஜனங்களும் கேட்கல, சீஷர்களும் கேட்கல. ஆண்டவர் சொன்னதை சீஷர்கள் கேட்டாங்க, சீஷர்கள் சொன்னதை ஜனங்கள் கேட்டாங்க. அவங்க உட்கார்ந்த பின்பு தான் அற்புதமே நடக்குது. வலது பக்கம் வலைய போடு, முதல்ல இல்லை ஆண்டவரே, நைட்டெல்லாம் பிடிச்ச ஒன்றும் இல்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். கீழ்படிஞ்ச உன் கையை நீட்டுன்னு, ஆண்டவரை ஏன் கையை சூம்பி போய் இருக்கு, என்ன போய் நீட்டுன்றீரு, இந்த சேட்டை தானே வேண்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. கையை நீட்டுனா உடனே கையை நீட்டுறேன். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடனா எழுந்து நடக்கிறேன். மிராக்கள் நடக்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணுமா, ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படியுங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, விதண்டாவாதான் தர்க்கம் பண்ணாதீங்க. அற்புதம் வேணுமா, கீழ்ப்படியுங்க. இங்கே அதைத்தான் பார்க்குறோம். சேவல்
ஆண்டவர் சேவல்கிட்ட என்ன சொன்னாரோ அந்த டயத்தில் முன்னாடியும் கூவல பின்னாடியும் கூவல, கரெக்டான நேரத்தில் அது கூவிச்சு. பேதுரு மனங்கசந்து அழுதான். நான் நினைக்கிறேன் பேதுரு என்னெல்லாம் நினைச்சு மனங்கசந்து அழுது ஜெபம் பண்ணியிருப்பான்னு நான் என்னுடைய கற்பனையில் என்ன இருக்குன்னு நான் நினைச்சேன். அதைத்தான் இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக மத்தேயு 26:33 பேதுரு சொல்றான், ஆண்டவரே, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன். அவன் சொன்னா இங்க அவன் தான் என்ன செஞ்சான்? மறுதளிச்சான். வேற யாரும் மறுதளிக்கல. காரணம் என்னன்னா, அவனுக்குள்ள ஒரு பெருமை. எல்லாம் மறுதளிப்பாங்க, நான் யாரு? அதெல்லாம் நடக்காது. மாறுதட்டி சொல்றான். அதான் நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கை கடவன் வேதம் நம்மளுக்கு சொல்லுகிறது. நம்மளுக்குள்ள பெருமை வேண்டாங்க. நிறைய பேருக்குள்ள அந்த பெருமை, நான் போன இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன், நான் மட்டும் அந்த நேரத்தில் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காரு. நீங்கள் என்ன தான் சொல்லுங்க, கேட்க மாட்டேன். நான் போன இந்த நான் என்ற சுயம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. பெருமை. நான் யாரும் தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? என் நைனா யாருன்னு தெரியுமா? என் மாப்பிள்ளை யாருன்னு தெரியுமா? எல்லாம் அந்த பெருமை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நான் கட்டின வீடு, அங்கே மாப்பிள்ளை பங்கும் இருக்கும், பிள்ளைகள் பங்கும் இருக்கும். ஆனால் அந்த டீச்சர் சொல்லுவாங்க, இது நான் கட்டின வீடு, நான் லோன் போட்டு கட்டின வீடு. இந்த நான் என்ற பேச்சை எடுத்து போடுங்க. பவுல் சொல்கிறார்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். அதை கொண்டு வாங்க. நான் டயட் கண்ட்ரோலில் இருக்கேன், நான் வாக்கிங் போகிறேன். பேசாதீங்க. ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கிருபை இல்லாட்டி நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்க. இங்கே அதைத்தான் பார்க்குறோம். அவன் மனங்கசந்து அழுகிற, ஆண்டவரே, இனி நான் பெருமைப்பட மாட்டேன், ஆண்டவரே பெருமைப்பட மாட்டேன். நான் பெருமை பாராட்டினால தானே ஆண்டவரே யாரும் மறுதளிக்கலை, நான் மட்டும் மறுதளிச்சுட்டேனே. அவன் மனங்கசந்து அவன் செஞ்சான், அழுதான் என்று நாம் பார்க்கிறோம். ஏன்னா யாக்கோபு 4:6 என்ன வாசிக்கிறோம்? பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவர் யாருக்கு எதிர்த்து நிற்கல? அந்த பெருமை உள்ளவனுக்கு மட்டும்தாங்க எதிர்த்து நிற்கிறார். நேபுகாத்நேச்சர் சொன்னான், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ. வாயிலிருந்து வார்த்தை வரும் பொழுது மனுஷர்களிலிருந்து 7 வருஷம் தள்ளப்பட்டு பனியில் நனைஞ்சி மிருகங்களோடு சஞ்சரித்தான். தள்ளப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். பெருமை பாராட்டாதீங்க, தாழ்மைப்படுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். லூசிபரும் பாருங்க, ஆண்டவருக்கு இணையாக லூசிபர், மிகாவேல், காப்ரியேல், இன்னும் அநேக கேருபீன்கள், சேராபீன்கள்னு தேவர்கள் இருந்தாங்க. ஆனால் அந்த லூசிபர் மட்டும் ஏசாயா 14 வாச பாருங்க, அவன் பெருமை கொண்டான். வானங்களுக்கு மேலாக ஏறுவேன், சிங்காசனம் போடுவேன், ஆண்டவருடைய ஆளுகைக்கு மேல பெருமை பாராட்டினான். தள்ளப்பட்டான். பெருமை மட்டும் வேண்டாம், பெருமை மட்டும் வேண்டாம். அப்போ பேதுரு அதெல்லாம் மனங்கசந்து அழுத, ஆண்டவரே, நான் பெருமைப்பட மாட்டேன், ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே. சரி, இரண்டாவதாக அவன் எதெல்லாம் நினைச்சு மனஸ்தாபப்பட்டு அழுதானா, இந்த மத்தேயு 26:40 கெச்சமனே தோட்டத்துக்கு போகிறாங்க. ஆண்டவர் அங்கே 11 சீஷங்க, ஏன்னா ஒருத்தர் தான் ஆண்டவர் கொண்டு செத்துட்டானே. 11 பேரில் 8 பேரை மட்டும், எப்போ அங்கே உட்காந்துருங்க, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம், உட்கார்ந்தா போதும்ன்ட்டு 3 பேர், பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் கூட்டு போய் ஒரு இடத்துல போய் இங்கே உட்கார்ந்துங்க, எடுத்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு ஒரு கல்லறி தூரம், ஒரு கல் எடுத்து தூரம் எறிஞ்சால் எவ்வளோ தூரத்தில் விழுமோ அவ்வளோ தூரத்தில் போய் ஆண்டவர் ரத்த வேர்வை சிந்தி அப்படியே வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணுறார். ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த 3 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆண்டவர் யாக்கோபுட்டையும் யோவான்ட்டையும் கேட்கல, பேதுருட்ட போய், பேதுரு, 1 மணி நேரம் உன்னால் ஜெபிக்க முடியாதா? இது எந்த இடம்? செக்கு புளியற கெச்சமனே, இந்த இடத்துலையா நீ தூங்குற? இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் தூங்குறோம் பார்த்தீங்களா? ஆமாம், கர்த்தர் பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறாருன்ட்டு பிரியமானவரெல்லாம் கர்த்தர் சர்ச்சில் தூங்குறாங்க. அப்படி தானே? கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்கள் தூங்கினவங்க கதியெல்லாம் என்னன்னு தெரியுமில்ல? ஆலயத்தில் தூங்க வேண்டாம். ஒருத்தன் பவுல் பிரசங்கத்தை கேட்டு மாடியிலேருந்து கீழே விழுந்து செத்து போனான். நல்ல வேலை அன்னைக்கு பேதுரு வரம் இருந்ததுனால உயிரோடு கூட எழுப்பப்பட்டான். இல்லாட்டி சர்ச்சில் தூங்காதீங்க. அப்போ
இங்கே நாம் பார்க்கிறோம் பேதுருட்ட பேதுரு 1 மணி நேரம், இது எந்த இடம், இங்கேயா நீ தூங்குற? பேதுரு இது எந்த நேரம்னு பார்த்தியா? நீ யாருன்னு தெரியுமா? ஓ மூலமாக தான் சபையை கட்ட போகிறேன், பரலோகத்தின் திறவுகோல் நான் உனக்கு தான் கொடுத்தேன், நீயா தூங்குற? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் கேட்குறாரு, நல்லா காலையில் இழுத்து போர்த்திட்டு தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா? நைட்டு முழங்கால் படியுங்க. அந்தரங்கத்தில் பண்ணுகின்ற ஜபத்துக்கு தேவன் வெளியரங்கமாக பலன் கொடுப்பார் என்று மத்தேயு 6:6 வாசிக்கலையா? திறப்புல நில்லுங்க, ஆண்டவர் கேட்கிறாரு. நிறைய ஜபம் பண்றீங்க, ஆண்டவர் உங்க ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும்னு வாரார், நம்ம எந்திரிச்சு போய் விடுகிறோமே. அப்படியெல்லாம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகம் கர்த்தருக்குரியது. 10ல் 1 நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருக்கு கொடுக்கணுமா. நம்ம காணிக்கையில் 10:1 நிறைய பேர் தசமபாகம் எடுத்து வச்சிடறோம். நேரத்தில் 24 மணி நேரத்தில் 2 மணி நேரம் 40 நிமிஷம் அது கர்த்தருக்குரியது. அதை நம்ம தொடக்கூடாது. நம்ம தொட்டுமுன்னா நம்ம வஞ்சிக்கிறோம், ஆண்டவருடைய நேரத்தை திருறோம்னு அர்த்தம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர். அப்போ 2 மணி நேரம் 40 நிமிஷம் நம்ம கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதில் 1 மணி நேரம் ஜெபிக்கணும். மற்ற நேரம் வேதத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, மற்ற காரியங்களை செய்யுங்க. 1 மணி நேரம் ஆண்டவர் மினிமம் 1 hour நீ என் சமூகத்தில் உட்காரணும். உட்கார்ந்து பாருங்க, அதனுடைய வித்தியாசத்தை நாம் காணலாம். லாசரு வியாதியாக இருக்கிறான். ஆண்டவர் கேள்விப்பட்டு பெத்தானியா என்ற ஊரில் என்ட்ரன்ஸில் அவர் நிற்கிறார். 4 நாள் ஆச்சு, லாசரு மரித்து விட்டான், அடக்கலாம் பண்ணியாச்சு. ஒருத்தன் ஓடிய மார்த்தாள்கிட்ட சொல்கிறான், போதகர் வந்திருக்கிறார். உடனே வேகமாக வர, ஆண்டவரே இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஆமாப்பா, நான் கடைசி நாள் அவனை அனுப்பேன், அது எனக்கு தெரியுமே அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர் கண்ணு தேடுது, வர ஆளை காணுமே. இதை மார்த்தாள் அறிஞ்சுக்கிட்டா. உடனே நேராக ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட போய் நீ மரியாதை கூட்டுவான்னு சொன்னாரா? இல்லையே. மார்த்தாளாக தான் போகிறா. போய் போதகர் உன்னை அழைச்சாரா? ஏன்னா அவருடைய கண்ணு நம்மளுடைய சகோதரியை தேடுகிறது, ஆண்டவரை தேடுகிறார் என்று. அவளும் வேமா வாரா. மார்த்தாள் சொன்னதைத்தான் மரியாளும் சொல்கிறா, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இவ என்ன செய்கிறா? தேவனுடைய பாதத்தில் விழுந்து அழுகிறா. ஆண்டவர் பார்க்குறாரு, என் பிள்ளை அழுகிறா. எப்பப்பெல்லாம் பெத்தானியாவுக்கு போகிறோன்னு அன்னைக்கெல்லாம் மார்த்தாள் வீட்டு வேலை செய்வா. இவ ஒருத்தி தான் என் பாதத்தில் உட்காருவாளே, என் பாதத்தில் உட்காருக்கிறவா அழுகிறாளேன்னு அந்த இடத்துல இயேசு கண்ணீர் விட்டார். அழுகிறார். அழுதுட்டு, என் பிள்ளை அழுகிறதுக்கு காரணம் என்ன? அவன் சகோதரன் மரித்து விட்டான், அவனை நான் எழுப்பணும்னு. போய் லாசருவே வெளியே வா. நீங்கள் தேவனுடைய பாதத்தில் உட்காருங்க. உங்களுக்கு 24 மணி நேரமும் வேலை இருக்க தான் செய்யும். அதில் 1 மணி நேரம் ஒதுக்குங்க, தேவ சமூகத்தில் உட்காருங்க, ஆண்டவரை உறவாடுங்க, ஆண்டவரோட பேருங்க. ஆண்டவரை வாட்ஸ்அப்னா என் கூட பேசுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் உட்காருங்க. ஆண்டவர் நீங்கள் கேட்குற எதுவாக இருந்தாலும் அவர் எழுந்தருளி உங்களுக்கு பதில் செய்வார். ரொம்ப முக்கியங்க. ஜெபம் இல்லாத சொல்லுவாங்க ஜெபம் என்பது ஒரு மனிதனின் சுவாசம். நம்ம சுவாசிக்காட்டி செத்து போயிடுவோம்ல. ஜெபம் என்பது ஒருவனுடைய முதுகெலும்பு இல்லாட்டி நிற்க முடியுமா, குனிய முடியுமா, வளைய முடியுமா? அப்போ பலத்தால் சாதிக்க முடியாததை, புத்தியால் சாதிக்க முடியாததை, பணத்தால் சாதிக்க முடியாத இந்த முழங்கால் சாதிக்குங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 3.5 வருஷம் அந்த சீஷர்கள்லாம் ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பிசாசை விரட்ட முடியல. அங்க ஜெபிக்க வேண்டிய நேரம் தூங்குறாங்க. ஆண்டவர் பிடிபட்ட உடனே எல்லாம் ஓடுறாங்க. ஆனா பெந்தேகோஸ்தே நாள் அபிஷேகம் பெற்ற பின்பு அவங்க ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிற? ஜெப வேலை. யோவான் வா, இது ஜெப நேரம், வா தேவாலயத்துக்கு போகின்ற உடனே தேவாலயத்தில் போகிறாங்க ஜெபம் பண்ணுவதற்கு. அப்போஸ்தலர் 6:4 என்ன வாசிக்கிறோம்? ஹலோ, இந்த கட்ட பஞ்சாயத்து வேலை, சாம்பார் ஊத்துற வேலைலாம் எங்கள் வேலை கிடையாது, அதுக்கெல்லாம் சில பேரை வச்சுருக்கேன். எங்கள் வேலை என்ன வேலை? ஜெபம் பண்ணுவதில்.
அதுபோல் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்க, பவுலும் சீலாவுக்கும் அங்கே சிறைச்சாலையில் தொழு மரத்தில் கெட்டி போட்டாச்சு. நடு நிசி அங்கே டைங் டைங் நடிக்க, சீலா எந்திரி நம்ம ஜெபம் பண்ணுற நேரம். 2 பேரும் அல்லேலூயா தூதி மாகி மைன் பாட்டு பாடி துதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கட்டுகள் கலருது, ஜெயில் கதவு திறக்குது. ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நடுநிசி பிரேயரை கொண்டு வாருங்க. திறப்புல நின்று ஜெபம் பண்ணுங்க. 12 மணிலேருந்து 4 மணி வரை குறைஞ்சது அரை மணி நேரம் நேர் முழங்கால இருந்து 2 கையை தூக்கி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும், வெளிப்பாடு கிடைக்கும். எதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவா. செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கு. ஜெபிக்க உங்களுக்கு நேரம் இல்லையில. கண்ணு முன்னாடி தான் பைபிள் இருக்கு, அதை எடுத்து வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. நம்ம ஊர்ல இருந்து பல கிலோமீட்டர் தூரத்தில் சென்று அங்கே போய் சாப்பிடுவதற்கெல்லாம் நேரம் இருக்கு. எங்கள் சிவகாசியில் பார்த்தீங்கன்னா, சிவகாசியிலேருந்து விருதுநரில் போய் பர்மா கடையில் போய் அந்த புறாக்கறி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம். சிவகாசியிலேருந்து செங்கோட்டை பார்டர் கடையில் புரோட்டா சாப்பிட்றதுக்குன்னு ஒரு கூட்டம். ஜவுளி எடுக்க இங்கே நின்று மதுரையில் போய் திருநெல்வேலியில் போய் எடுக்கிறாங்க. எவ்வளோ தூரம்லாம் போகிறதுக்கு ரெடி. கண்ணு முன்னாடி இருக்கிற பைபிள் எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. எவ்வளோ வேதனையான காரியம். இதெல்லாம் சரியா? நினச்சி பார்க்க மாட்டோம் இதெல்லாம் தப்பு தவறுன்னு. டாக்டர் என்ன சொன்னாலும் கேட்குறான். டாக்டர் எனக்கு இங்கே வலிக்கு அங்கே வலிக்கு, நான் என்ன செய்யணும்? இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு இது பின்னாடி, இது ராத்திரி, இது மதியம், இது காலையில். அவரை சொல்கிறதெல்லாம் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது மட்டும் கேட்க மாட்டான். இது என்னங்க நியாயம்? மெடிக்கல் ஸ்டோருக்கு போகும், அழகழகான மாத்திரை எல்லாத்தையுமா வாங்கி சாப்பிட்றோம். டாக்டர் எந்த மாத்திரை சொல்கிறாரோ அதை மட்டும் தானே சாப்பிட்றோம். ஏன் ஆண்டவர் சொல்கிறத மட்டும் கேட்க மாட்டீங்க? சரி, 3வதாக அவன் எதை நினச்சி மனகசந்து அழுது இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். யோவான் 18:16 பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனாயிருந்த மற்ற சீஷன் பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். தேவையில்லாத நபர், தேவையில்லாதவருடைய ஐக்கியம் வேண்டாம். இயேசுவை பிடிச்சாச்சு, எல்லாம் போயிட்டாங்க. இவன் என்ன செய்றான்? தூரத்தில் பின் சென்று அங்கே பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்கு இயேசுவை கொண்டு போயிட்டாங்க. வெளியே நிற்கிறான். அங்கே ஒரு பிரதான ஆசாரியன் சீசன் பார்க்குற, பேதுரு ஏன் வெளியே நிற்கிற? உள்ளவா. போர்ச்சவர், இவன் என் ஃப்ரெண்டு, இவன் எனக்கு தெரியும், வான்னு உள்ளே கூட்டு போயிட்டான். அவன் உள்ளே மட்டும் போகாமல் இருந்திருந்தா மறுதளிச்சிருக்க மாட்டான். பார்த்தீங்களா? காரணம், ஆண்டவர் தம்மோடு கூட இருக்கதன்னா 12 பேரை தெரிந்து கொண்டார். பிறகு இவன் பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன், அந்த ஊழியக்காரருடைய சவாசம் எப்படி கிடைச்சது? அப்போ தேவையில்லாத நபர்கள், தேவையில்லாத ஐக்கியம், தேவையில்லாத வீட்டுக்கு போகாதீங்க, தேவையில்லாத இடத்துல போய் உட்காராதீங்க. அது நம்மளுக்கு சாபத்தை கொண்டு வரும், நம்மளுக்கு வேதனையை கொண்டு வராது, பின்மாற்றத்துக்கு கொண்டு போய் போகும். யாரையும் குறித்து பேசாதீங்க. ஊழியக்காரனை கொடுத்து, போதகரை குறித்து, சர்ச்சை குறித்து, எதுக்கு தேவையில்லாத நபரோட உட்கார்ந்து தேவையில்லாத ஐக்கியம்? அதெல்லாம் வேண்டாம். அது நம்மளுக்கு தாங்க பாடு. தேவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அல்லவா? செய்வதெல்லாம் சரியா? அப்போ பேதுரு அவன் அதெல்லாம் நினைச்சு மனங்கசந்து அழுதுருப்பான். ஆண்டவரே, இனி நான் பெருமை பாராட்ட மாட்டேன். ஆண்டவரே, இனிமேல் நான் 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன். ஆண்டவரே, இனி தேவையில்லாத நம்பரோட ஐக்கியம் வைக்க மாட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே, மனங்கசந்து அழுதான். ஆண்டவர் அவனை மன்னித்து மறுபடியும் ஊழியத்திலே வல்லமையாக பயன்படுத்தினார். இப்போமா நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரசங்கத்தை கேட்டு உணர்த்தப்பட்டு மனங்கசந்து அழுது, பேதுருவை போல நாமும் அழுது ஆண்டவரோட ஒப்புரவாகுமா ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த வேலைக்காக நன்றி. சேவல் கூவிச்சு, பேதுரு உணர்த்தப்பட்டான், மனங்கசந்து அழுதான். என்னெல்லாம் சொல்லி அழுதுருப்பானா? ஆண்டவரே, நீ நான் பெருமை பாராட்ட மாட்டேன், 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன், தேவையில்லாத நம்பர்களோடு ஐக்கியம் வைக்க மாட்டேன் அப்படின்னு அழுது ஜெபித்தான். ஆண்டவர் அவன் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டீர். இப்பொழுதும் ஆண்டவர், யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் மனங்கசந்து அழுது ஜெபிக்கிறாங்களோ அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உமது நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்.
நீங்கள் அப்படி செய்யப்படுற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜெபத்தவைகள் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், இல்லது ஃபோனில் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.